வணக்கம் மக்களே. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு தரமான கொரியன் சீரிஸை இறக்கியிருக்காங்க. இந்த சீரிஸோட நேம் ட்ரிகர்ன்றது இன்க்ளூடிங் தமிழ் டப்பிங்லையுமே இருக்குது. ஐஎம்டிபியில் 7/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான சீரிஸாக அதிக பேருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. சீரிஸ் கான்செப்ட் வைஸ் ரொம்ப புதுசாக தான் எடுத்திருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்டிங்கை சொல்ல வாங்க வேணும். கிம்நாம் கில் இருக்கார், அதுவே நமக்கு போதுமேன்ற மாதிரி தான். கிம்நாம் கில் அவர் வரக்கூடிய சீன் முழுக்க அவர் தான் ஸ்கோர் அடிக்கிறாரு. புதுசாக ஒரு வில்லனை இறக்கியிருப்பாங்க. வில்லன் மட்டும்தான் எனக்கு இந்த சீரீஸில் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது பெரிய சம்பவம் பண்ண போகிறேன், ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மொக்கையாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு நார்மல் ஆஸ் யூஷுவல் கார்ப்பரேட் வில்லனாக கொண்டு போயிட்டாங்க. அதை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. வில்லனை பார்க்கும்போது நான் வின்சான்ஸோ ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தேன், அப்படி எதுவும் இல்லை. இருந்தாலும் வில்லன் கேரக்டருமே சொல்லியே தரணும். அவனுடைய மோட்டிவ் நல்லா இருந்துச்சுங்க. கான்செப்ட்டுமே புதுசு தான். மேக்ஸிமம் இந்த கான்செப்டை அதிக பேர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்றது தான் என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதிக பேர்கிட்ட கன் கிடைக்குது. அந்த கன்னை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அந்த கன்னை ஃபஸ்ட்டு அவங்க போலீஸ்கிட்ட ஒப்படைப்பாங்க தான் அந்த கன்னை தரவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் யாருமே அந்த கன்னை போலீஸ்கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. அவங்க மனநிலைமையை பொறுத்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் 7 தான் படிச்சுன்னு இருப்பான். 4 செவுரு இருக்கக்கூடிய ஒரு ரூம். அவன் ரூல்ஸ் அதிகமாக மதிக்கிறவன். ஆனால் அதுக்கும் நடுவில் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரேன். அவன் ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹைப் ஆகிடுவான். இந்தமாரி மற்றவங்க தொல்லை தரதுனால மற்றவங்கள சுட்டுலாமான்னு தோணும். நடுவில் கிளாஸ்குள்ளாரே போய் அதிக பேரை சுடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய மொத்த விஷயத்துமே அவன் அடக்கின்னு இருக்கும்போது கடைசியாக ஒரு நேரத்தில் அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ட்ரிகர் புஷ் ஆக அதுக்கப்புறம் அவன் மற்றவங்களை கொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை தொடர்ந்து இன்னும் சில கேரக்டர்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு மெயினாக பிடிச்ச ஸ்டோரி ஒரு ஸ்கூல் பையனுடைய ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. அதிக பேர் அவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதில் அவன் கொஞ்சம் கடுப்பாக்குறது மட்டும் இல்லாமல் கன்னை கையில் எடுத்து இருந்திருப்பான். கன்னை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள போட்டு தள்ளலான்னு எடுத்திருப்பான். அதை நீங்கள் சீரீஸில் பார்த்துருந்தாலே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டோரியுமே அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேடியோடைய ஒரு பையன் இறந்து போயிடுவாங்க. அந்த பையனுக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஜஸ்ட் அவங்க மன்னிப்பு தான் கேட்பாங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்கலையேன்னும் போது அவங்களுமே கன்னை கையில் எடுத்திருப்பாங்க. இந்தமாரி மற்றவங்க கன்னை எடுத்து பப்ளிக்காக சில பேரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியை எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதிக ஸ்டோரியை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கிம்நாம் கில்லோடைய ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். அவருடைய சின்ன வயசில் வரக்கூடிய அந்த சில ஸ்டோரிஸ்லாம் அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அவருடைய மனநிலைமையை அழகாகவே நம்ம கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் அவர் மிலிட்ரிக்கு போனதாக சொல்லியிருப்பாங்க. மிலிட்ரிக்குள்ளார சில சம்பவங்கள் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அது என்ன சம்பவம், என்ன நடந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒழுங்காக எக்ஸ்ப்ளோரும் பண்ணலை. அவன் மிகப்பெரிய அசாசியன்னு சொல்லியிருப்பாங்க. மிலிட்ரியில் இருக்கும்போது 99 பேரை கொலை பண்ணதாகவும் இதுக்கு மேலேருந்து கன்னே எடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொன்னதாகவுன்ற மாரி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வில்லன்னு மூன்பேக்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவனுடைய ஒரிஜினல் நேம் கிடையாது. இது வரைக்குமே நமக்கு வில்லனோட நேம் ப்ளூ ப்ரௌனுன்ற நேம் தான் தெரியும். அதில் அந்த ப்ளூ ப்ரௌனுன்றவர் தான் வில்லனாக அமைச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதாவது அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே ஆகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சதாக சொல்லுவாங்க. அதுக்கு பேருக்கு வில்லனுடைய ஸ்டோரி கொஞ்சம் கனெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ மோசத்தை அனுபவிச்சா இப்படி தான் பண்ண தோணுன்ற மாரி மொத்த கொரியாவுமே சுருக்காடாக்க இவன் பிளான் போட்டிருப்பான். லாஸ்ட் எண்டிங் கிட்டலாம் எண்டிங் எபிசோட் தான் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதாவது மக்கள்கிட்ட கன் கிடச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாரி அதை ஒரு மாதிரி நம்மக்கிட்டே சைக்கோலாஜிக்கலாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒருத்தவங்க கன்னை எடுக்கிறான், மற்றவங்களை போட்டு தள்ளுறான். இது ஜஸ்டிஸாக இருக்குமா? நீதி போலீஸால் தான் தர முடியும்னு நமக்கு தோணும். ஆனால் அதை இந்த சீரீஸில் டோட்டலாகவே மாற்றிருப்பாங்க. போலீஸால் நீதி தர முடியலன்னு பட்சத்தில் நம்மளே அதை எடுக்கலான்ற மாதிரி தான் இந்த சீரீஸில் ஒரு சோஷியல் மெசேஜாக சில விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் நல்லா ஹேண்டில் ஆச்சு. அது இப்போ இருக்கிற அந்த ஸ்டோரி சூப்பராக இருக்குது. எந்த வகையிலுமே நீங்கள் ஸ்டோரியை குறைய சொல்ல முடியாது. ஸ்டோரியை தாண்டி மியூசிக் தாங்க நின்று பேசுது. உண்மையாலுமே மியூசிக்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. எப்படி தான் அந்த மியூசிக்கை யோசிக்கிறாங்கன்னே தெரியாது. ஒவ்வொரு எபிசோடோடைய எண்டிங்லேயுமே அந்த ஒரு மியூசிக்கை போட்டு கதிகலங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசிக்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுதுன்னு அந்த மியூசிக் நம்மளே தூண்டி விட்டுரும். கிட்டத்தட்ட கூஸ்பா மூமெண்ட் தான் அந்த மியூசிக்கே. அந்த மியூசிக்கை கேட்டாலே ஒரு மாதிரி புல்லரிக்கும். அது மாரி தான் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்தமாரி மியூசிக்கையும் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஒரு மூவி பார்க்குற ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போவே நீங்கள் அதிக ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பில்லியன் கிட்டே எடுத்துமே அது குப்பை கேட்டகரியில் தான் போகுது. உதாரணத்துக்கு ஷீஹல்காக இருக்கட்டும், ஹைன் ஹர்ட்டாக இருக்கட்டும், இந்தமாதிரி சில ஹாலிவுட் சீரீஸ்லாம் செமையாக தோற்றுன்னு இருக்குது குவாலிட்டி வைஸ். ஆனால் இதில் குவாலிட்டி குவான்டிட்டின்ற மாரி தரமாகவே இறக்கி சம்பவம் செஞ்சுருக்காங்க.
அதுக்கு பேருக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது அந்த எபிசோட்ஸ் டியூரேஷன் தான். எபிசோடில் சில பேருடைய ஸ்டோரியை அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் எபிசோடு எதுக்கு 10 வச்சுங்க, சிம்பிளாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேருக்கு ஒரு கொஸ்டின் எழும்பும். இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 எபிசோடு அழகாக இருந்துச்சு. சீசன் 2 வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வர மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. சீசன் 2க்கு அவங்க லீடப் இல்லை. இந்த சீரிஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதை தொடர்ந்து சீசன் 2 எடுக்கலான்னு ஒரு பிளான் தான். கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் எண்டிங்னு வச்சுக்கலாம். இந்த சீரிஸ் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஹிட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் சீசன் 2 எடுப்பாங்க. ஏன்னா சீசன் 2க்கு ஒரு பக்காவான முடிவு வச்சுருக்காங்க. வில்லன் ஒன்றும் இறக்க கிடையாது. இதுக்கும் நடுவில் வில்லனுக்கும் மேலே ஒரு ஃபாரின் பாஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் இதுக்கு மேலே இந்த கன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸோட பேசிக்கல் கான்செப்டுன்றது கன் இந்தமாரி மக்கள்கிட்ட கிடச்சிதுன்னா மக்கள் எந்தமாரி முடிவு எடுப்பாங்க, மக்கள் எந்தமாரி டார்ச்சரில் இருக்காங்கன்ற மாரி. அதாவது கிட்டத்தட்ட சேஃபஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிற கொரியாவுக்குள்ளார கன் வருது. அதே சமயத்தில் கொரியாவில் ஏகப்பட்ட புல்லிசம் அது இதுன்னு நடக்கும்போது அந்த கன் அவங்க கிட்ட கிடச்சிதுன்னா அவங்க எப்படி நீதியை அவங்க வகையில் பார்ப்பாங்கன்றத ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தந்துருக்காங்க. உண்மையாலுமே ஸ்டோரிலாம் ஜஸ்டிஃபைடாக இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, இவன் கையில் கன் கிடச்சதில்ல எந்த வித தப்புமே கிடையாது, அப்படி ஒரு முடிவை தான் நானே அங்கே இருந்திருந்தாலே யோசிச்சிருப்பேன்னு அப்படி ஒரு ஃபீலிங்கை உங்களுக்குள்ளாரே மேக் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நான் சொல்கிறது கேளுங்க, ஃபஸ்ட்டு 6 எபிசோட் செமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சில பேரோடைய ஸ்டோரிலாம் சூப்பராக இருக்கும். ஹீரோடைய அப்பாவாட்டம் ஒரு கேரக்டர் காமிப்பாங்க, அவர் கொடுத்த ஸ்டோரி அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஹீரோடைய அம்மாவாட்டம் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் மன்னிப்பு தான் கேட்பாங்க. அது கிடைக்கலன்னும் போதே அவங்க கன் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டோரியுமே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கூல் பையனுடைய ஸ்டோரி ரொம்ப ரிமெம்பரபுளாக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த எக்ஸாம் படிக்கிற பையன் அவனுடைய ஸ்டோரியும் வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் சும்மா பார்த்தாலே மூக்கிலே குத்தணும்னு தோன்ற மாரி ஒரு ஆங்கிள் மானிட்டர் போட்டோம் வருவான். அவன் செம கடுப்பேற்றின்னு இருப்பான். அவனை வச்சு 2 எபிசோட் கொண்டு போய் சூப்பராகவே அந்த கேரக்டர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் இதில் எதையும் பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மியூசிக், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, ஆக்டிங் எல்லாமே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. வில்லன் மட்டும் அந்த வில்லனுடைய ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மோட்டிவ் ஆஸ் யூஷுவல் ஒரு கார்ப்பரேட் வில்லனாக தான். இந்த சீரீஸை சிம்பிளாக சொல்லணும்னா கோட் படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவான்ற மாரி இந்த இடத்துல மக்கள்கிட்ட வில்லன் துப்பாக்கியை பிடிங்கன்ற மாரி தர அவங்க கையில் ஜஸ்டிஸ் எடுக்கிறது தான் இந்த சீரீஸ் முழுக்கவே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஜஸ்டிஸ்ன்றதை போலீஸாலையும் தர முடியுன்ற மாரி சில ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சீசன் 2 எனக்கு வேணும்னு தான் சொல்வேன். ஏன்னா ஒரு அருமையான ஸ்டோரி இருக்குது, செமையாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சீரீஸ்லாம் இப்போ வரது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த சீரீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா 7.5/10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸாகவே இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வர்றது கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃபன் கைஸ், ஒர்த்தா.